இந்த சரீரம் தான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய மாயமான். அந்த மாயமான் மாயம்னு மட்டும் தெரிஞ்சுக்க மாட்டோம். லக்ஷ்மணன் சொன்னார், இது மாயமான்றாமா, இந்த மாதிரி பொன்மான்லாம் உலகத்துல நான் பார்த்தது கிடையாது, அது பின்னாடி போகாதேன்னு லக்ஷ்மணன் தடுக்கிறார். ராமன் அவரை பார்த்து, நீ எங்கேயான் இப்ப தடுத்து நானு நின்னா ராமாயணத்தை எப்படி நகர்த்துறது? சரித்திரம் ஓட வேண்டாமா? இவன் சொன்னாங்கிறதுக்காக மாயமான் பின்னாடி போகலைன்னால் சீத்தை யார் தூக்கின்னு போவா? சீத்தையை தூக்கின்னு போகலைன்னா அப்புறம் சண்டை எப்படி நடக்கும்? ராமனா பிறந்ததே பிரயோஜனம் இல்லாது போயிடும். உபன்யாசகன்லாம் எப்படி ராமபட்டாபிஷன் சொல்லி முடிப்பான்? இது எங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது வேண்டாமா? அதுக்காகவாவது வழி பண்ணித்தான் ஆகணும். லக்ஷ்மணா, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, அது பின்னாடி நான் போத்தான் போவேன் இல்லையோ? அதே போலத்தான் நம்மளும் இந்த உடம்பு பின்னாடி போயிண்டே இருக்கும். அது ஒரு மாயமான், இது ஒரு மாயமான், இத்தை அழிக்கிறார்னு வச்சுக்கணும். சரீரத்தை தொலைச்சாலே ஒழிய, சம்சாரத்தை தொலைத்தாலே ஒழிய அவர் நம்மை தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளவே முடியாது. மாயமான் மாயச்சத்து மருத நடந்து வையன் தாயமா பரவபங்க தடவர திரித்து ஆழ்வாரே பாசுரத்தில் சாதிக்கிறார். இந்த மாயமான அழிக்கிறதுங்கிறது குழப்பின் இருக்கிற இந்த சரீரத்தை தொலைச்சு விடுறது. ஒரு சுவாமி ரொம்ப அழகாக எழுதி வச்சார். கலங்கிறவன் இருக்கானா, கலக்கிறவன் இருக்கானா, தெளிஞ்சவன் இருக்கானா, தெளிவிக்கிறவன் இருக்கானா, இனிமே தெளிய போறவன் இருக்கானா, இத்தனை வகை மக்கள் இருக்காங்கிறார். இது என்ன சுவாமி, கேட்டாலே கலக்கமா இருக்கே. நீர் இப்ப சொல்றதை பார்த்தா தான் கலங்கராப்பில் இருக்கு. அது யார் கலங்கினவன்? சம்சாரி. நாம மொத்த பேரும் கலங்கினவா தான். என்ன பண்றோம், ஏது பண்றோம், எது சரி, எது தப்பு, எது சரீரம், எது ஆத்மா, எந்த வித்தியாசமும் தெரியலையோ இல்லையோ, கலக்கம். நாம் எல்லாரும் கலங்கியிருக்கோம். கலக்கிறது எது தெரியுமோ? இந்த சரீரம் தான். இதுதான் இருக்கிறத இல்லைன்னும் இல்லாததை இல்லைன்னும் நித்தியத்தை அனித்தியம்னும் மாற்றி மாற்றி காட்டும், பெருமாளையே மறைச்சி விட்டுடும். இதுதான் கலக்கிற உத்தியோகம். கலங்கிறது நம்ம பிறப்புரிமை. அவ்வளோ தூரம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். யாராவது எதான்னு சொன்னால் வியாசர் தான் அவ்வளோ சிறப்பானவர் நம்பிட்டு இருப்போம். யாரோ ஒருத்தர் ஒரு ஊடகத்திலே வியாசர் இப்படி தப்பாமன்னு ஒன்று எழுதுவார். நானே நினச்சிருந்தேன், சுவாமி இது இப்படித்தான் இருக்கணுமோக்கன்னு ஆரம்பிக்கிறேன் பாருங்க. கலங்கறதுக்குன்னு காத்துட்டு இருந்தா காப்பாற்றவே முடியாது. யாராவது ஏதாவது துளி சொன்னா வால்மீகி இப்படித்தான், வியாசரும் இப்படித்தான். இது இந்த சம்பிரதாயத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி. பாக்கியத்தெல்லாம் யாரும் எதையும் நம்புறதா இல்லை. தாங்கள் எதை பிடிச்சுன்னு இருக்கோமோ அதுதான் 3.25. ஆனால் இங்கே எதுவாக இருந்தாலும் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் இருக்கும். எங்கேயானும் நெருப்பு இல்லாத புகையுமா? இதுக்குன்னு ஒரு பாஷையெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் அங்கேயே ஈடுகட்டி மொத்தமாக தப்புன்னு பட்டம் கட்டிட்டு அந்த பக்கமே போக மாட்டோம். இது நாம் இப்படி இருக்கவே முடியாது. இப்படி பாரதம் இருந்ததும் இல்லை. இருந்திருந்தால் இத்தனை தாராளமாக இந்த தேசத்தையும் மாற்று கருத்துடையவர்களாக மாற்றிருப்பா. எத்தனையோ தேசத்தை மாற்றினாலே இந்த தேசத்தை மாற்ற முடியுமான்னா ஏதோ ஓரளவு மாறித்தே தவிர அதற்கப்புறம் இது என்னவோ பாரதம் இந்த புண்ணிய பூமி கர்ம பூமி இருக்கத்தான் போகிறது. ஆனால் நாம தான் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி குழம்பி படப்படாது. கலங்கிறதுக்கு வாங்க வாங்க என்ன கொஞ்சம் கலக்கிட்டு போங்கன்னா அப்படி நாம கலங்கவே கூடாது. அப்போ கலக்கிறது எது? சரீரம். கலங்கிறது நான். இந்த ஜீவாத்மா தான் கலங்கி படுறார். இனிமேல் தெளிவிக்கிறது யாரு? தெளிவிக்கிறது ஆச்சாரியன். குரு தான் நமக்கு எப்பவுமே தெளிவு ஏற்படுத்துவார். அவர் தெளிவிப்பவர். தெளிபவன் ஆறு தெளியணும். ஞானமுடைய மோட்சமோனங்க விருப்பம் இருக்கிற எல்லாரும் தெளிஞ்சு போடுவோம். அவன் தான் தெளிபவன். கலங்காம தெளிஞ்சு இருக்கிறவர் யார் தெரியுமோ? சர்வேஸ்வரன். அவர் தான் எப்பவும் தெளிவு. என்ன தெளிவுன்னு நினைக்கிறீர்கள்? வேதாந்தம் தெரியும், அது சிருஷ்டிக்க தெரியும், அந்த தெளிவெல்லாம் இல்லை. இவன் எவ்வளவு முட்டாள்தனம் பண்ணாலும் இவன் கை விட்டுட மாட்டேன்னு ஒரு தெளிவு வச்சுட்டு இருக்காரு. இல்லைன்னா நம்மளெல்லாம் எப்போ விட்டுட்டு இவன் மனசுல நான் ஏன் உட்காந்துருக்கணும்னு எழுந்து வைகுந்தத்துக்கே போயிருப்பார். போகாம இவன் எத்தனை பிறவி எடுத்து எத்தனை முட்டாள்தனம் பண்ணாலும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கார். இவனை கைவிடுறதா இல்லை, இவன் மனசுல நான் நகர்றதா இல்லை. எத்தனை பிறவி ஆனாலும் இவன் திருந்தி எங்கிட்ட வர்ற வரைக்கும் இவன் நான் விட மாட்டேன். அதனாலதான் அவர் தெள்ளிய சிங்க பெருமாள், திருவல்லிகண்டர் பெருமாள் தெளிசிங்க பெருமாங்க. என்ன தெளிவுனால் எத்தனை தப்பு செஞ்சவனா இருந்தாலும் பக்தனை கைவிட்டு விட மாட்டேங்கிற தெளிவு. ஆனா இவ பேரை மாத்தி துளசிங்க பெருமாள்னு ஆக்கிவிட்டான். சுவாமி அப்போ துளசிக்கு ஒரு சிங்கம், ரோஜா பூவுக்கு ஒரு சிங்கம், மல்லிகைப்பூ ஒரு சிங்கம், இதெல்லாம் பண்ண முடியாது சுவாமி. அதெல்லாம் தெளிசிங்க பெருமாள். தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாசுறோம். ஆகவே நான் சொன்னது மாயமான். இந்த சரீரம் இந்த மாயமாட்டம். அதை ராமபிரான் அழித்தாருங்கிறது 2வது. ஆதோ ராம தபோவனாதி கமனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேகி ஹரணம். வைதேகியை தூக்கி கொண்டு போனார்னா இது நமக்கு ஒரு பெரிய இழப்பு. ராமனுக்கே இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாத தவிச்சு போட்டாரே.
ஆவியை சனகன் பெற்ற வண்ணத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்தனை திகைத்தன போலும் செய்கை. வாலி சொல்றார், ராமா நீ என்னை மறைஞ்செல்லாம் இருந்து கொன்னு இருக்க மாட்டே, ஏன் தெரியுமா மறைஞ்சு அடிச்சுட்டே, நீ என்ன பண்றேன்னு உனக்கே புரியல, சீதையை பிரிந்தபடியாலே நீ செய்வதறியாமல் திகைத்தாய் என்கிறார். அந்த திகைத்தாயின்னு எத்தையோ சொல்ல போக, அவர் திகைத்தார்னா என்ன, ராமன் பைத்தியம். இப்படி நாம ராமன் பைத்தியம் தான், யார் இல்லைன்னா என்னையும் ஒன்னையும் பிடிச்சுட்டு இருக்க மாட்டார் இத்தனை நாள். இன்னும் அவர் பிடிச்சுன்னு உள்ள உட்காந்துருக்காருனாலே ராமன் பித்து பிடித்தவராத்தான் இருக்கணும். வாஸ்தவம், அவர் ஏன் பித்தன் என்றால் தன் சொத்தை விட்டுட முடியாதே, பிராட்டி சிபாரிசு பண்ண சொத்தாச்சே, இவனை விட்டுட மாட்டேன்னு இருக்கானோ இல்லையோ, திகைத்தன போலும் செய்கைன்னு இருந்தது. அவர் திகைச்சு போயிட்டாராம். திகைத்து போயிட்டார்னா பைத்தியம் பிடித்தார். இப்படினால் ஆமாம், ராமன் பித்தன்தான், பக்தனும் பித்தன்தான், பரமனும் பித்தன்தான். பக்தனுக்கு பரமனிடத்துல பித்து, பரமனுக்கு பக்தனிடத்தில் பித்து. அதை வைத்துக்கொண்டு அடிப்படையில் ஓடின்னு இருக்கிறது தான் சம்பிரதாயமே. இல்லைன்னா நான் பண்ண தப்புக்கு அவர் தெளிஞ்சவரா மட்டும் இருந்திருந்தார், இந்த தப்பத்தனையும் பூத கண்ணாடியை வச்சு பார்த்து இவனை 100 தடவை நரக்கத்துக்கு அமிச்சிருவார். இல்லாம கூட்டின்னு போறாரு இல்லையோ, பைத்தியம் பிடிச்சிருக்கவே தான் என்னை பார்த்து கூட்டின்னு போறார். அதனால அவர் வாலியே சொன்னது, சீதையை பிரிந்ததுனால என்ன செய்யறான்னு தெரியாமல் தவித்தார். அந்த சீதையை இழந்துட்டோம்னால் நமக்கு பெருமானிடத்துல கூட்டிட்டு போய் நிறுத்துறதுக்கு ஒரு புருஷகாரம் கிடையாது. சந்நிதிக்கு போனாலே பக்கத்துல பெருமாள் இருக்கார், தாயார் சந்நிதிக்கு போயிட்டு தான் பெருமாள் சந்நிதிக்கு போகணும். அந்த தாயார் கூட இருந்தா தான் சரணாகதி பலிக்கும். இவன் போய் என்ன ரக்ஷின்னு சொல்லி கையை கூப்பினாலும் அவள் இல்லாவிட்டால் ஈஸ்வரன் காரியம் பண்ணவே மாட்டார். பிராட்டி புருஷகாரமானால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான்னு புலலோகாச்சார் சாதிக்கிறார். அவள் புருஷகாரம் பண்ணணும், சிபாரிசு பண்ணணும், பரிந்துரை பண்ணணும். அதனால பிராட்டி இழந்தாள்னு சொன்னால் பெரிய ஆபத்துன்னு அர்த்தம். சீதா ஹரணம், கலங்கி போனோம். அடுத்து வைதேகி ஹரணம், ஜட்டாயு மரணம். சீதைய பிராட்டின்னு வச்சுடுங்க, அவ தான் புருஷகாரம் பண்ணணும். ஜட்டாயு பரம பாகவதர். பாகவதர்களுடைய தொடர் இல்லாமல் பெருமான நெருங்கவே முடியாது. வேதக பொன் போலே அவர்கள் சம்பந்தம்னு சொல்லுவா. ஒரு ஒரு பிரசாதத்தை பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு வச்சுங்க, என்ன ஒரு தீர்த்தத்தை எடுப்பா, தெளிப்பா, துளசியை போடுவா, ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறோம், சமர்ப்பிக்கிற மொழி. எதுக்கு அது? இல்லை அது வந்த வழியிலலாம் ஏதான அனாச்சாரமெல்லாம் இருந்திருக்கலாம், அசுத்தியெல்லாம் இருந்திருக்கலாம், அதெல்லாத்தையும் நீக்கி சமர்ப்பிக்கணும்னால், அதை போல இந்த ஆத்மாவுக்கு இருக்கிற அசுத்தி நீங்கி பெருமாளிடத்தில் சமர்ப்பிக்கப்படணும்னால் யார் அந்த தீர்த்தம், யார் அந்த துளசி, யார் அந்த மந்திரம்? யாரோ என் அழுக்க போக்கணுமோ இல்லையோ, அதுதான் இந்த பரமபக்தன் பரம பாகவதன். அந்த இடத்த பார்த்தாலே தெரியும். ராமனும் சுக்ரீவனும் பேசி வைத்து கொண்டு வாலி அழிக்கிறேன்னு இருக்கா. 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு, வாலிக்கும் சுக்ரீவனுக்கும். என்னமோ தெரியல, ராமன் முதல் தரம் அம்பே விடலை, நைய புடைச்சான் வாலி, வாங்கி கட்டின்னு திரும்பி வந்தான் சுக்ரீவன். வந்து ராமன்ட்ட, நான் மாட்டுக்கு ஒளிஞ்சிட்டு வாழ்ந்துட்டேன், நீ என்ன கிளப்பி இங்கேருந்து அவனோட போய் சண்டை போடுன்னு அனுப்பிச்சு கடைசியில் அடிபட்டுன்னு வர்றதுக்கா ராமா, இதுக்கா நீ கைப்பிடிச்சு தோழன்னு சொன்னேன். இல்ல சுக்ரீவா, 2 பேர் முக ஜாடையும் ஒரே மாதிரி இருக்கு, யார் அடிச்சிட போறேன்னு எனக்கு தெரியல என்று பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணனை கூப்பிட்டு பூமாலை ஒன்று தொடுக்க சொல்லி கஜ புஷ்பிகான்னு சொல்றார் வால்மீகி. அந்த பூமாலையை தொடுத்து சுக்ரீவன் கழுத்தில் போட்டு, இப்பப்போ அப்பதான் நீ யார் எனக்கு தெரியும்னார். அங்க சொல்லப்பட்ட அர்த்தம் என்ன தெரியுமோ, ஆனானப்பட்ட ராமனுக்கு யார் சுக்ரீவன்னா தெரியாது. அவ்வளவு தூரம் பார்க்குற மேல பார்த்தா அம்பு விடணும். அம்புல மந்திரத்தை உச்சரித்து இது வாலி அழிக்கட்டும்னு நினைத்தாருன்னா வாலியை போய் அழிக்காதா? ஒண்ணுமில்லாத அர்ஜுனன் திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கீழே பார்த்துன்னு மேலே விடுறான், மேலே பார்த்துன்னு கீழே விடுறான். இந்த அர்ஜுனனே பண்ணச்சே ராமனுக்கு எங்க அம்பு விடணும்னு தெரியாதா? தாராளமா பண்ணியிருப்பார். ஆனா ஏனோ பண்ணவில்லை. நாம நேர சுக்ரீவனை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். கூடாது, போராது. அது ஒரு பாகவத கரஸ்பரிசத்தோடு இருக்கணும், ஒரு பாகவத அனுகிரகத்தோடு இருக்கணும்னா லக்ஷ்மணனை கூட்டு மாலையை போட சொல்லி அனுப்புறார். அவர் தொட்டாத்தான் இது வேலை செய்யும். ராமன் தானா ஏற்கவே மாட்டார். ஆனானப்பட்ட விபீஷணனை ஏற்றுக்கொள்ளும் போதும் சுக்ரீவனை சமாதானப்படுத்தி நீ போய் கூட்டின் வா, அவனை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லுகிறாரோ இல்லையோ. அதனால ராமன் எப்போதும் பாகவதனை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த பரமபக்தன் பாகவதன் தான் ஜட்டாயு. அவரை போய் இழந்துட்டோமா, நாமளும் அதை போல அவரை இழந்து விடவே கூடாது. ஒரு பக்தனை முன்னிட்டு கொண்டே பெருமானிடத்துல போகணும். பிராட்டியை முன்னிடணும், முன்னாடி சொன்னது சீத விஷயம். பக்தனை முன்னிட வேண்டும். ஜட்டாயு மரணத்துல தெரிகின்றது, அதை நாம விட்டுடக்கூடாது. ஜட்டாயு மரணம் அப்புறம் சொல்றார். அப்போ சுக்ரீவ சம்பாஷணம் அது முடிந்த பிற்பாடு சுக்ரீவனுடைய தோழமை கொண்டார். இது ராமனுடைய குணத்தை காட்டுறது. ஆரோர் குஹன் வேடர் தலைவன், ஆரோர் சுக்ரீவன் குரக்கின தலைவன், யாரோ ஒரு ராட்சசன் விபீஷணன்,
அவன் விபீஷணன் ராட்சச தலைவன். இவர்கள் தானா கிடைச்சா ராமனுக்கு? ஒரு சக்கரவர்த்தி கிடைக்க மாட்டாரா? ஆரோ குரங்கு கூட்டின்னு வர்றார், ராட்சசனை கூட்டின்னு வர்றார், இவர்களோட பழகணுமானால் ஆகவே என்னையும் கைவிட்டு விட மாட்டார்னு புரிஞ்சுக்கணும். இது எதுக்காக இதெல்லாம் பண்றாருனால், நான் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும், நீ எத்தனை தாழ்ந்தவனாக இருந்தாலும் உன்னை விட்டுவிட மாட்டேன். இந்த குணத்துக்கு சௌசீல்யம்னு பேர். சுஷீலா, சுஷீலான்னு பேர் வச்சுக்கிறாளா? அதை போலத்தான் இந்த குணம். அந்த குணம் இருக்கிறவாள் தான் பேர் வச்சு நடுவோம். அதுக்குன்னு அந்த குணம்லாம் இருக்குமா? இப்போ எனக்கு தாமரை கண்ணன்னு பேர் வச்சுட்டு, உம்ம கண்ணு தாமரையாட்டம் இருக்காருண்ணா சுவாமி, அப்படிலாம் இருக்காது. இது தாமரை கண்ணனா கண்ணன் இருப்பார், அவர் பேரை நான் வச்சிருந்தேன். அதுக்குன்னு எங்கிட்ட வந்து தாமரையாட்ட கண் இருக்கான்னு கேட்டா இருக்குமா? இருக்காது. அது மாதிரி சுஷீலானால் சுஷீல சௌசீல்யம் இருக்கணுமே. ராமனிடத்துல இருக்கு. தான் எத்தனை பெரியவராக இருந்தாலும், அடுத்தவன் தாழ்ந்தவனாக இருந்தாலும், உயர்வு தாழ்வு பாராமல் கைகோத்துக்கிறார் இல்லையோ, அந்த சௌசீல்யம்ங்கிற குணத்தை தான் சுக்ரீவ சம்பாஷணம். அது இருந்தா தான் இந்த தாழ்ந்தவனை தூக்கி விடுவார்னு நம்பிக்கை வரும். அவரிடத்துல எப்ப கைகோத்துண்டாரோ என்னையும் கைவிட்டுவிட மாட்டார். நான் எத்தனை தாழ்ந்தவனா இருந்தாலும் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர் கிண்ணொருள் சுரந்து வாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலைன்னு திருமங்கையாழ்வார் பாசம். யார் தாழ்ந்தவனை விட்டுவிட மாட்டார். அதைத்தான் சுக்ரீவ சம்பாஷணம், வாலி நிகிரகணம். முன்னாடியே சொல்லிட்டேன். வாலி நிகிரகணம் தான் பராக்கிரம். அவருடைய சௌரியம் வீரியம் பராக்கிரமம். யாரை கொல்ல போறார் வாலி வாலின்னு சொல்றீரேனால் அந்த இடத்துல ஒரு ஆழமான அர்த்தம் மட்டும் இருக்கு. கொஞ்சம் நாழியானால் 10 நிமிஷத்துல முடிச்சுடுறேன். வாலி நிகிரகணம் என்பது வாலியை மறைஞ்சு தானே கொன்னார். அடிக்க போறாருன்னு வாலிக்கு தெரியாது இல்லையா? ஆனா மறைந்திருந்து கொண்டுட்டார். அது ஏன் என்ன விசாரம் அப்புறம் இருக்கட்டும். ஏனோ மறைந்து ஒரு காரியத்தை நடத்துறாருங்கிற அளவுக்கு தெரியறது. அதை போல என்ன பெருமாள் திருத்தணும்னு சொன்னாலும், தண்டனை கொடுத்து சரிப்படுத்தணும்னு சொன்னாலும், நேர வந்து அவர் ஒன்று சொன்னால் நான் கேட்க மாட்டேன். அதுக்காகத்தான் இந்த உள்ளத்துக்குள்ள மறைஞ்சே உட்காண்டிருக்கார். நம்ம கண் முன்னாடி அவர் வரவே மாட்டாரே, மறைஞ்சு தானே இருக்கிறார். ஏன்னா கண் முன்னாடி வந்துட்டா உன்னை யார் வர சொன்னான்னு இவன் கேட்டுருவானோ. இதுக்கு ஒரு சரித்திரம் சொல்லுவா. இராமடம் ஊட்டுவாரை போலேன்னு ஒரு அழகான கதை. ஒரு பிள்ளைக்கு அம்மாட்ட சண்டை. நீ போட்டால் இனிமேல் சாப்பிட மாட்டேன், உன் வீட்டில் நான் தங்கவே மாட்டேன்னுட்டு தெருக்கோடியில் யாரோ தர்மசத்திரம் கட்டி வச்சிருக்கா, அங்கே போயிட்டான். அம்மாவை விட்டுட்டு. பிள்ளைக்கு வயசு ஒன்றும் இல்லை, இப்போ தான் 17-18 வயசு ஆகுது, இன்னும் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஆனால் அம்மாவையே கோவிச்சுட்டு சத்திரத்தில் போய் தங்கினா. இது சாயங்காலம் 5 மணிக்கு நடந்தது. இப்போ மணி 7:30 ஆச்சு. பிள்ளைக்கு 7:15 வயிறு கபகபான்னு பசிக்கும்னு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அங்கே யார் சோறு போடுவா? அவன் வயிற்ற பார்த்தெல்லாம் ஒத்துரும் போட மாட்டான். இவன் நல்ல பொங்கல் எடுத்து பண்ணி தயிரெலாம் கொட்டி அது எல்லாத்தையும் பிசைஞ்சுண்டு ஒரு கிண்ணியில் எடுத்துட்டு நேராக சத்திரத்துக்கு போனான். இவன் நேராக போய் நின்று கொடுத்தால் பிள்ளை வாங்குமா? சண்டை கொண்டு வந்திருக்கான். நீ யார் உன்னை கொண்ட சொன்னா? யாரோ கொடுத்துட்டு போறா, உன் முகத்தில் நான் முழிக்கவே விரும்பலே கத்த போறான். அதனால சத்திரத்து முதலாளியை கூப்பிட்டா. கையில் இருந்த பாத்திரத்தை அவங்ககிட்ட கொடுத்தா. அதை பிள்ளை சோர்ந்து போய் உட்காண்டிருக்கான் பாரு. நான் கொடுத்தேன்னு சொல்லாதே, இதை அவங்ககிட்ட கொடு, சாப்பிட்றானா பார்க்குறேன்னா. இவன் கொண்டு போய் கொடுத்தான். வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளை சொல்கிறான், எங்கள் அம்மாவுக்கு கூட என்னை பற்றி கவலை இல்லை, நீர் யாரோ, ஆனால் நீர் என்னை கொடுத்தீர் பத்தீரா இப்படின்னு அந்த பிள்ளை சொல்கிறத பார்த்து சொன்னதை பற்றி இவளுக்கு வருத்தம் இல்லை, வயறு நிறைஞ்சு தைரியமாக பேசினானேன்னு சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இதுதான் அந்த தாய் செய்தது. இதை போலத்தான் உள்ள உட்காண்டிருக்கிற பெருமாள் பண்ணுறாருங்கிறார் அவர். அவர் முன்னாடி மட்டும் வந்துட்டா இவன் சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டான். உள்ளேயே உட்காண்டு இவனுக்கு சோறு தண்ணி வாழ்க்கை கல்யாணம் குழந்தை வேலை இத்தனையும் கொடுத்து என்னைக்காவது இவன் சந்தோஷப்பட்டு இறைவா நீதாராய் பறைன்னு சொல்றானான்னு பார்ப்போம் என்று காத்து கொண்டே உள்ள இருக்காரோ இல்லையா? அதுதான் மறைந்திருந்து நடத்தல்ங்கிறதுக்கு சொல்ல வந்தேன். இது மட்டும் மறையாம அவர் முன்னாடி வந்து நிற்கட்டும். நீ யாரு, நான் கேட்கவே இல்லையே, நான் தான் அவனை விட்டுட்டேனே போனுவான். அதனால தான் அவர் மறைஞ்சு மறைஞ்சு இருக்காராம். அறியா காலத்துள்ளே அடிமைக்க நன்பு செய்வித்து அறியாமாய தடியேன வைத்தாயால் நிலம் மாவலி மூவடி என்று அறியாம வஞ்சித்தாய் எனதாவி உள்கலந்தேன்னு ஆழ்வாருடைய போஷரம். வாமனமூர்த்தி போனார், பிக்ஷை எடுத்தார். பிக்ஷை கேட்டார் மகாபலி நடத்தே. அவன் கொடுத்துட்டான். அதை கொடுத்ததுனால தனக்கு அரசு இழந்துட போறோன்னு அவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சு கேட்டா தரமாட்டானு இல்லையா? ஆனா தெரியாம கேட்டு ஒரு நல்லது பண்ணாருங்கிறார் அவர். தெரியாம கேட்டு அவங்கிட்டேந்து வாங்கி அவனை பாத்தாளத்துல தள்ளினதுனால தானே பண்ணிட்டு இருந்த பாவம் நின்னுது. இல்லைன்னா பெருமானை எதிர்த்து கொண்டிருந்த பாவம் தொடர்ந்து இருக்குமே. நீ பண்றது பாவம், உன் ராஜ்யம் இல்லை, இது
திருப்பி கொடுத்துருன்னு சொன்னா அவன் கேட்டிருப்பானா? அதனால அவனை ஏமாத்தி பிச்சை எடுக்கிறாப்புல போய் நல்லது பண்ணிட்டாரோ இல்லையா? அதை போல எனக்கு உள்ள உட்காண்டு என்னை ஏமாத்துறா போலயே பண்ணி எனக்கு ஞானத்தை ஊட்டி நல்லது பண்ணிட்டார்னு ஆழ்வார் இந்த பாசுரத்தில் சொல்லிட்டு இருக்கார். அதனால மறைந்து கொன்றான்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். மறைஞ்சிருந்தா தான் நமக்கு நல்லதே பண்ண முடியும், திருத்தவே முடியும். சர்வசாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா மத்த ஸ்மிருதிஜானம் அபோகனஞ்ச வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருது வேத விதேவச்சாகம்னு கண்ணன் சொல்றார். எல்லார் உள்ளத்துக்குள்ள நான் மறைந்து உட்காண்டிருக்கேன்னால் உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதியன்னு வெள்ளிப்போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்துட்டேனேன்னு திருமாலையில தொண்டர்புரியாழ்வார் பாசுரம். உள்ள உட்காண்டி இவன் என்ன நினைக்கிறான், என்ன பண்ண போறான், எப்ப தப்பு பண்ணுவானா, சரிப்படுத்துவானா, ஒரு நிமிஷம் இவன் மனசு இழகி இருக்கிறச்சே நாம இடத்த பிடிச்சி கொண்டு வந்துடலாமா, இப்படியே பார்த்துட்டு இருக்காரோ இல்லையோ, அதுதான் உள்ள மறைஞ்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனாலே மறைந்திருந்து கொன்றான்ங்கிறது குற்றம் இல்லை, அப்பதான் நடக்கும். வாலி நிகிரகணம் சமுத்திர தரணம், சமுத்திரத்தை தாண்டினார், ஹனுமாரே தாண்டினார், நம்மையும் சமுத்திரத்தை தாண்டுவிக்கிறார். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம் அபராத சஹசிரமஜஸ்ரஜம் சஹசிரபாஜனம் பதிதம் பீமபவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத்குரு. ஆளவந்தா ஸ்தோத்திரத்தனத்தில் சொல்றார், ஆழங்காண மாட்டாத கடல், நிறைய முதலை இருக்கும், அந்த முதலைக்கு 2 வாய் இருக்கும், ஜனனம் மரணம்ங்கிற வாய். அதுக்கு நடுவில் ஒரு வஸ்து போய் சிக்கிடுதுன்னா என்ன ஆகும்? மேல்தாடை கீழ்த்தாடை அழுத்தச்சே ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் மரணம். இந்த தாடைக்குள்ள இருக்கிறவனுக்கு வெளி உலகம் தெரியுமா? இந்த ஜனன மரணத்தை தாண்டி ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு தெரியக்கூட தெரியாதே. அப்படிப்பட்ட சம்சார கடல்ல கீழே 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 போயிட்டு இருக்கிறச்சே அதுலேருந்து என்னை பிடிச்சி தூக்கணும் இல்லையோ. அப்ப கடலை தாண்டுவிக்கிறார். ஆழ்வார் பாசுரத்தில் ஈனச் சொல்லாயினுமாக எரிதிர வையம் முத்தும் ஏனத்திருவாய் இடந்த பிரான் இருங்கற்பகம்சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லா எவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவே. திருவிருத்தம் கடைசியில சொல்றார், வராக பெருமாள் தான் பிரளய சாகரத்திலேருந்து பூமாதேவியை உத்தரணம் பண்ணவர். அதே வராக பெருமான் சம்சார சாகரத்திலேருந்து எத்தனையும் உத்தரணம் பண்ணுவார். இதுதான் உண்மை, இது நான் கண்ட நல்லது. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஏழை சொல்ல அம்பலம் ஏறாதுங்கிறார் ஆழ்வார். நான் சொன்னா நீங்களாம் கேட்டுக்க போறீங்களா? பணக்காரா சொன்னா கேட்பீள், பிரபலமானவா சொன்னா கேட்பீள். அவர் எங்கேயோ புளிய மரத்தடியில் தெற்கு கோடியில் உட்காந்து சொல்லிட்டாருன்னா யார் கேட்க போறா? நான் பேசினா உங்களுக்கு புரியாது. ஆனால் சொல்றேன், நான் அறிந்த நல்லது, நான் கண்ட நல்லது, வராகன் திருவடிகளை பற்றுங்கோள். அவர் தான் சமுத்திரத்திலேருந்து பூமியை இடந்தெடுத்தார், அவர் தான் சம்சார சமுத்திரத்திலேருந்து நம்மளையும் தூக்கி விடுவார், செய்வார். அது சமுத்திர தரணம். ஹனுமானே தாண்டினாரோ இல்லையோ? ஹனுமார் தாண்டினார்னா ஆச்சாரியன் தான் ஹனுமான். அவர் தான் நமக்கு நல்ல செய்தி சொல்வார். 8வது லங்கா தாகனம், லங்கை எரிச்சது தான் நம்முடைய கர்மங்களை எரிப்பது. 2 ஸ்லோகம் எடுத்துங்க. கீழே சொன்னது கப்பலை வச்சு தாண்டது, இப்போ சொல்றது நெருப்பை வச்சு எரிச்சுடுறது. தாண்டினது எதே? சம்சார கடலை. எரித்தது கர்மங்கள்ங்கிறது. எரிஞ்சாதான் சம்சாரத்தை தாண்ட முடியும். அனாதி காலமா சேர்த்து வச்சிருக்கிற பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, அந்த கர்மம் எரியணும் இல்லையோ. கண்ணன் 2 இடத்துல ஆச்சரியமா சொல்றார், அபிச்சேதசி பாப்பேபியா சர்வேபியா பாபகிருத்தமஹா சர்வம் ஞானப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யதி. இது 4வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம். எல்லார்ட்டையும் புஸ்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போனப்புறமானு எடுத்து பாருங்க. கீதை 4வது அத்தியாயம் 36, 37 2 ஸ்லோகம் இருக்கு. விருஜினம் சந்தரிஷ்யதி, ஒருத்தன் ஞானம் என்னும் கப்பலில் ஏறுகிறான். சர்வம் ஞான பிளவேனைவ, பிளவம்னா ஓடம், ஞானமாகிற ஓடத்துல உட்காண்டு சம்சாரமாகிற கடலை தாண்டுகிறான்னார். உடனே அர்ஜுனனுக்கு சந்தேகம், தாண்டினவன் திரும்பி வந்துட்டா? நம்மளை பத்தி நமக்கு நல்லா தெரியும் இல்லையோ? ஒருவேளை இங்கேருந்து வைகுந்தத்துக்கே போன உடனே அது ரொம்ப நாளா ஒரு உறவுக்காரரை பார்க்க விட்டுப்படுத்து, ஒரு 2 நிமிஷம் கொடுத்திருந்தவனா கீழே போய் பார்த்துட்டு வந்துட்டோமான்னார். சுவாமி, இங்கெல்லாம் வந்தவன்லாம் திரும்பி போகலாம் முடியாதுன்னு அவர் சொல்லி பார்ப்பார். இவனுக்கு ஆசை யாரை விட்டது? இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இங்கேயே ஒட்டுதல் வருவதா இருக்கா? அதனால இது தாண்டினவன் திரும்பி வந்துட்டானால் எரிச்சுவிட்டா ஆகாது இல்லையா? அப்புறம் தாண்டினா திரும்பி வரலாம். அதனால தான் அடுத்த ஸ்லோகத்தை மாற்றிட்டார். ஞானாக்னிகி சர்வகர்மாணி பஸ்ம சாத்குருதே ததா. ஞானாக்னிகி, ஞானம் என்னும் அக்னி எல்லா கர்மங்களையும் எரித்து விடுங்கிறார். ஹனுமார் லங்கையை தாண்டார், கடலை தாண்டார். அப்ப கடலை தாண்டினது என்பது ஞானம், ஞானமாகிற ஓடம் சம்சாரமாகிற கடலை தாண்டுவிக்கும்னு அர்த்தம். தாண்டி போனவர் அங்க எரிச்சுட்டாரோ இல்லையா லங்கைய,
அதே ஞானம்ங்கிற நெருப்பு கர்மங்களை எரிக்கும்னு அர்த்தம். கர்மத்தை எரிக்கிறது நெருப்பு, சம்சாரத்தை தாண்டுவிக்க கூடியது ஓடம். இந்த ரெண்டையும், சம்சார சாகரத்தை தாண்டலாம், லங்கா தகனம்ங்கிற நெருப்பு வச்சு எரிச்சுடலாம். இந்த ரெண்டையும் தான் ஆஞ்சநேயர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால கண்ணன் சொல்லச்சே, யதா ஏதாம்சி சமித்தாக்னிஹி பஸ்ம சாத்குருதே ததா ஞானாக்னிஹி சர்வகர்மாணி பஸ்ம சாத்குருதே ததா. ஞானம் என்னும் நெருப்பு அங்கே எப்படி ராமன் லங்கை எரிச்சாரோ அதை போல ஞானம்ங்கிற எருப்பு என் கர்மங்களை எல்லாம் எரித்துவிடும். 8வது கடைசியா 9வது, ராவண கும்பகர்ணர்களை அழித்தார் என்றால் ரஜோகுண தமோகுணத்தை ஒழித்து சத்தகுணத்தை வளர்த்து தன் திருவடிகளையே கொடுக்கிறார்ங்கிறது ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை மீண்டும் ஒரு தடவை வாசிக்கிறேன். நாளைக்கு ஒரு தடவை இதனுடைய சுருக்கத்தை சொல்லிட்டு அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். என்னன்னு மட்டும் நினைவில் வச்சுங்கோ. ஆதவ் ராம தபோவனாதி கமனம் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேகி ஹரணம் ஜட்டாயு மரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலி நிகிரகணம் சமுத்திர தரணம் லங்காபுரி தாஹனம் பஷாத் ராவண கும்பகர்ண ஹனனம் ஹி ஏதத்தி ராமாயணம். அப்போ இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற எல்லா அர்த்தத்தையும் சேர்த்தா என்ன கிடைக்கும்? பிறப்பின் காரணம் அஜ்ஞானம், அதை மாற்றி ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்த பிற்பாடு பிராட்டியை முன்னிட்டு பாகவதர்கள் கரஸ்பரிசத்தோட பெருமானுடைய சௌசல்யமாகிற குணத்தை முன்னிட்டு அவருடைய பராக்கிரமத்தை எதிர்பார்த்து அவர் திருவடியே பற்ற வேண்டும். அப்படி பற்றினால் அவர் தன்னுடைய அனுகிரகத்தாலே நம்முடைய சம்சார சாகரத்தை தாண்டுவிக்கிறார், கர்மங்களை எல்லாம் எரித்து விடுகிறார், ரஜோகுண தமோகுணத்தை தொலைத்து சத்தகுணத்தை வளர்த்து தன் திருவடிகளிலே சேர்த்து கொள்ளுகிறார். இப்படின்னு சொல்லிட்டா இப்போ இந்த கதை உண்மையில் இதில் இப்போ நான் கடைசியில் சொன்ன வரியில் இந்த கதைக்கு அதுக்கு ஏதான சம்மந்தம் இருந்ததோ அப்படியே வேதாந்த அர்த்தமாக இருக்கும். ஆனால் அது அத்தனை எங்கே பார்த்து தெரிஞ்சிருந்தோம்? அந்த ஒரு ஸ்லோகத்திலே. ராமாயண கதையை சொல்கிற அந்த ஒரு ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட ஆழமான ஒரு வேதாந்த கருத்தை நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறது தான் நாம் பண்ணியிருக்கிற பாக்கியம். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய திருவடிகள் வாழி 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 என்று சொல்லி இன்னைக்கு ஒரே ஸ்லோகத்தாலே ராமனுடைய நன்னடத்தை எதுன்னு பார்த்தோம்.